எதுக்கு சொல்கிறேன்னா, சத்தியத்தை புரட்டுகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. தன் நடையை காத்து கவனித்து நடக்க வேண்டும். இந்த ஆலயம் என்றாலே காணிக்கை செலுத்துகிற இடம் என்றால் அது உண்மை. ஆலயம் என்றால் நீ தசமம் கொடுக்க வேண்டிய இடம் என்று சொன்னால் அது உண்மை. அது பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. மத்தேயு 5:20 எழுதப்பட்டிருக்கிறது, மத்தேயு 23:23 எழுதப்பட்டிருக்கிறது, லூக்கா 18 எழுதப்பட்டிருக்கிறது. பரிசேயரிலும் அந்த ஏழை விதவை 2 வெள்ளிக்காசு வைத்திருந்தா, அவள் ஒன்றை போட்டுட்டா, ஆண்டவர் அந்த காணிக்கை மெச்சி கொள்ளுகிறார். அவளுக்கு இருந்ததே 2 வெள்ளிக்காசு, அதில் 1 போட்டுவிட்டா, 1 தன் ஜீவத்துக்கு வைத்திருக்கிறார். அப்போது பரிசேயர் நீதியை விட அவள் நீதி அதிகமாக இருக்கிறதா இல்லையா? சதவீதம் பார்த்தா அது 50% வருது. இதுக்கு என்ன பண்ணுறது? கணக்குன்னு எடுத்துக்கொண்டா அது விஷயம் வேறு. இது உதாரத்துவமான வசனமாயும் அல்ல, கட்டாயமாக அல்ல. அவன் மனதில் நியமித்ததை கொடுக்கிறவன் இது அன்பின் காணிக்கை. நல்லா புரிந்து கொள்ளும்.